வணக்கம். பொதுவா ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாக்கா, அதுல நடுவுல ஒருத்தரோட மண்டை அங்க இல்லாத ஒருத்தரோட தலை உருளும். ஆனா என்ன ஆகும்னு சொன்னா, அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு அவங்கவங்க வீட்டுக்கு போன பிறகு, அந்த பேசுனாங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட நபர பத்தி, அவர்கிட்ட பத்த வச்சுருவாரு இந்த உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தவர்ல ஒருத்தர். இப்படி செய்றது னால பத்த வச்சதும் பத்திக்கிட்டு எரியும். பத்த வச்சவரும் ஒரு நாள் பத்திக்கிட்டு எரிஞ்சிருவார். அதனால அது ரொம்ப தவறான செயல். இத சிலர் அவர் வரும்போதே அந்த நாரதர் வர்றாரு பார், இந்த நாரதர் வந்தாச்சு. அந்த மாரி சொல்லுவாங்க. நாரதருக்கு இவர பத்தி இவர்கிட்ட, அவர பத்தி இவர்கிட்ட அவர் சொல்றாருன்னா, அதுக்கு ஒரு காரியம் இருக்கும். காரணம் இருக்கும். நாரதர் முற்பிறவியில கந்தர்வனாக பிறந்து ஒரு சாபத்தால ஒரு பிராமணர் வீட்டுல பிறக்கிறார். இவர் பிரம்மாவுடைய மானச புத்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பிறக்கிறார். ஒரு சாபத்தினால கந்தர்வனா இருந்தவர் ஒரு முனிவர் பிராமணர் வீட்டுல பிறந்து அங்கே எல்லா வேதங்களையும் படிச்சு கற்று தெளிகிறார். இவர் முக்காலம் விஷ்ணுவை நினைச்சு தவம் இருந்து அவர்கிட்ட வரம் வாங்கி இவருடைய பலத்தால தபோ வலிமையால நினைத்த நேரத்துல விஷ்ணுவை பார்க்கிற ஒரு நிலை அவருக்கு கிடைக்குது. இவர் முக்காலமும் உணர்ந்தவர். அதாவது நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையுமே உணர்ந்தவர். இவரை மகாமுனின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தேவ ரிஷின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இவர் ஒரு விளையாட்டா அந்த கலகக்காரர் அப்படின்னு சொன்னதற்கும் நிஜமாவே கலகம் விளைவிக்கிறவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாரதர் ஏதோ ஒரு தீமை, கேடு அது வரப்போகுதுன்னு தெரிஞ்சா அதை நீக்கிறதுக்காக ஒரு விளையாட்டை விளையாடுவார். அதுதான் கலகம்னு சொல்லுவாங்க. விளையாட்டா சொல்றதுதான் ஒரு கலகம்னு சொல்லுவாங்க. அது கலகம் இல்லை, ஒரு தீமையை அழிக்கிறதுக்காக அவர் எடுக்கிற முயற்சி. இவர் கையில எப்பவுமே ஒரு வீணை இருக்கும். அத மகதின்னு சொல்லுவாங்கன்னு நினைப்பு எனக்கு. எப்பவுமே வீணை இருக்கும். நாவுல நாராயணா அப்படிங்கிற ஒரு மந்திரம் எப்போதுமே இருக்கும். இப்படிப்பட்டவர் இந்த நாரதர். இவர் எழுதின பஞ்சரத்ரா அப்படிங்கிற நூல் விஷ்ணுவோட மூர்த்தங்களுக்கு, அதாவது விக்கிரகங்களுக்கு எப்படி பூஜை செய்யறது அப்படிங்கிற ஆகம விதிகளை எல்லாம் சொல்லுது இவர் எழுதின பஞ்சரத்ரா அப்படிங்கிற நூல். இவர் திரிலோக சஞ்சாரி, எப்பவும் எல்லா உலகங்களுக்கும் போகக்கூடியவர். அப்படிப்பட்டவர் இந்த நாரதர். அதனால இந்த பூமியில கலகம் விளைவிக்கிறவங்களையும் அவரையும் நம்ம ஒன்னா எடுத்துக்கிற வேண்டும். அவர் செய்த ஒரு மாம்பழத்தை கொண்டு அவர் செய்த ஒரு காரியம்தான் நமக்கு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு அவரை கும்பிடுறதுக்கு நிறைய கோவில்களை நம்ம அடைஞ்சிருக்கோம். நாரதரை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இதுல சொல்லி இருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாளை பதிவையும் பாருங்க.
இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்.